அண்ணாமலை பிஜேபியோட பி டீம்லடா, பிஜேபியில தான் இருந்தாப்ல ஓப்பனா உலகத்துக்கே தெரியும். இப்ப வந்துட்டு பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறீங்க. பிஜேபில இருந்து விலகி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காப்ல. இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரும்ப மீண்டும் பிஜேபில போய் சேர்ந்துருவாப்ல அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் எங்க போய் சேர்ந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறக்காண்டி புது புது முயற்சி எடுத்துட்டு இருக்காப்ல. ஏன்னா அவர் வந்து ஐபிஎஸ் ஆபீசர், ஐஏஎஸ் ஆபீசர், படிச்ச டாக்டர்கள், இன்ஜினியர்கள் இந்த மாதிரியான அரசியலுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் வரும். அவங்களோட டெக்னாலஜி ஐடியாலஜி வேற மாதிரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. நம்மளோட வேட்பாளர்களை நிப்பாட்டுறதுக்கான கொள்கையும் கோட்பாடு எல்லாமே இதுதான் இருந்தது. ஆனா நமக்கு அந்த விஷயத்தை வழிநடத்தி கொண்டு போற ஒரு தலைவர் இருப்போம்ல, அந்த தலைவர் வந்து எப்படிப்பட்டவர், அவர் தலைவரோட ஐடியாலஜி என்ன, தலைவரோட கொள்கை என்ன அப்படிங்கறத மட்டும் தான் யோசிக்கணும். இதுல மதவாதம், இயக்கவாதம், அந்த வாதம், இந்த வாதம், பக்கவாதம் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் என்ன பண்ண போறாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போறாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் பண்றாங்க, ஒரே ஒரு விஷயத்தை நல்லா காது கொடுத்து கேட்டுக்கங்கடா. நமக்கு படிப்பு எஜுகேஷன் சிஸ்டத்தை மட்டும் நல்ல முறையில கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படியாவது தப்பி தவறு எங்கிட்டாவது போய் உழைச்சிக்கலாம்டா. எவன் கையும் ஏந்தி பிச்சை எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம உழைச்சி எப்படியாவது நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாத்திடலாம். இந்த சிஸ்டத்தை யாரு முன்னுக்கு கொண்டு வந்தாலும் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, நம்ம நாட்டில் நிறைய வேலை வாய்ப்பு எல்லாம் உருவாக்கி விட்டு அதுக்கப்புறம் தொழில் மையத்தை டெவலப் ஆக்கி விட்டாங்க அப்படின்னா நம்ம நாட்டை போல இல்லடா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்பவும் சொல்றேன், இப்ப எப்படி விஜயநாக்கு வந்து 5 வருஷத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்களோ, இப்போ 13-12 வயசுல இருக்கவங்க எல்லாம் திரும்ப 5 வருஷத்துல பாருங்க ஏதாவது ஒரு ட்விஸ்ட கிளப்பி விடுவாங்க. அதுதான் ஒரு அரசியல் மாற்றமா இருக்கும். யாருமே கண்டினியூவா வர முடியாது. அப்படி வரணும் அப்படின்னா அதுக்கான மேற்பார்வைகள் கரெக்டான விஷயத்துல நம்மளோட கட்சியை கொண்டு போகணும். இதுதான் விஷயம். அண்ணாமலை பிடிஎம் இருக்கட்டும், ஆண்டவர் ஏடிஎம் இருக்கட்டும், யார் என்ன வேணாலும் இருக்கட்டும், நாட்டு மக்களுக்கு என்ன பண்றாங்க, நாட்டு மக்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத மட்டும் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ணாமலைக்கு எவன்டா சப்போர்ட் பண்ண போறான் அப்படின்னு ரொம்ப தற்கூரி மாதிரி பேசியிருந்தாங்க, படிச்ச ஞானி மாதிரி பேசியிருந்தாங்க. டே, அண்ணாமலைக்கு பின்னாடி நிக்கிறவங்களாம் படிச்சு கொஞ்சம் நாலேஜோட உள்ளவங்க. பிஜேபியில இருந்தாலும் சரி, இப்ப தனியா கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, 10 லட்சம் பேர் வந்து பின்தொடர்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இனிமேல் அரசியல்களா நெருப்பா இருக்கும். டே, தப்பு பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கவே, அண்ணாமலை கண்ணுல இருந்து மாட்டின அப்படின்னா எண்ணெயில போட்டு பொறிச்சிருவாப்ல. இதுக்கு முன்னாடி அதிமுகவும் திமுகவும் வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இங்க வேலை கிடையாது, சிங்க மாதிரி கலைஞர்காப்ல 45 வயசுல படிச்சுட்டு ஐபிஎஸ் வேலையை உதறி தள்ளி விட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு முழு மூச்சா இறங்கிருக்காப்ல. இந்த பென்ஷன் பணத்தை வாங்கிட்டு பேசாம வீட்டுல இருக்கலாம். அவனோட சேர்ந்தா நல்லா இருக்கும், இவனோட சேர்ந்தா நல்லா இருக்கும், அப்படி சேர்ந்தா நல்லா இருக்கும், இப்படி சேர்ந்தா நல்லா இருக்கும். கட்சி ஆரம்பிக்கல, இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காப்ல. இனிமேல் டிவி கேட்க ஒரு சவாலா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அரசியல்ல ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா மாற்றம் மயிர்ல கூட வராது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். மிஞ்சி போனா நம்ம நாட்டுல என்ன தண்டனை இருக்கு, டிஸ்மிஸ் பண்ணுவீங்க, திரும்ப அவங்களை வேற வேலைக்கு சேர்த்து விட்டுருவீங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. 1 2 ஆகணும், ஈர பேனாக்கணும், பேனா பெருமாளாகணும். அப்பதான் படிச்ச பசங்க அரசியல்னா சாக்கடை நினைச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் இதை வச்சுதான் ரொம்ப வருஷமா பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்பெல்லாம் பொழப்பு ஓட்ட முடியாது. அண்ணாமலையா இல்ல ஆண்டவராங்கிற கதைக்கு கொண்டு வந்துட்டாங்க. பாத்தீங்களா? எப்பவுமே சொல்றேன், அண்ணாமலை பிஜேபியில இருந்தபோது ஆதரவு கிடைச்சிச்சுல, இதுக்காண்டி இளைஞர்களோட பட்டாளம் ஃபுல்லாமே யாராவது ஒரு தலைவர், நல்ல தலைவர் வந்துட மாட்டாப்லையா அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படித்தான் நம்ம முதலமைச்சர் டிவிக்கு விஜயன் வந்தாப்ல. மாற்றத்தை நோக்கி எல்லாரும் ஓட்டு குத்திட்டாங்க. 2029 நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வரப்போதுல, அப்ப தெரியும் பாருங்க என்னென்ன நடக்க போகுது. எல்லாமே விரைவில் வரும், வெயிட் பண்ணி பாருங்க. அண்ணாமலைக்கு கூட்டம் கூட மாட்டாங்க. நீங்களா அடி கதி இளங்க போறாப்ல, அவர் அடிச்சாப்லன்னா 10 அடி பாயும்.